விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அவர் வந்திருக்காரு. அவரு பார்த்ததே விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. காரணம் என்னன்னா, அவர் ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்து, மியூசிக்லாம் சேர்த்து எடிட் பண்ணி, டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வச்சு அந்த வீடியோ போட்டதுங்கிறது ஆமா. பல பேர்னால ஏத்துக்க முடியாம இருக்கு. ராம்மோகன் நாயுடு, சந்திரபாபு நாயுடு கட்சியை சேர்ந்தவரு. அவர் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இத நம்ம முன்னாடியுமே பார்த்திருக்கோம். ரயில் விபத்து பாலசோர்ல நடந்தப்பயே இந்த மாரி வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணி தான் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து வீடியோலாம் போட்டுட்டு இருந்தாரு. ஸோ இதுவுமே விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. அதே மாரி பிரதமர் மோடி இன்னைக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட இடத்தையெல்லாம் வந்து பார்த்தாரு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல்லாம் கூட சொல்லியிருந்தாரு. அவருமே ஃபோட்டோ ஷூட் பண்றாங்கங்கிற விமர்சனத்த எதிர்க்கட்சிகள் வந்து வச்சாங்க. ம். அது காரணம் என்னன்னா, கீழ இருந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபோட்டோ வந்து கீழ படுத்துறது மட்டும் தான் எடுத்திருக்க முடியும். இந்த சமயத்தோட இப்படி ஃபோட்டோ ஷூட் அவசியமாங்கிற ஒரு விமர்சனத்த வந்து வைக்கிறாங்க. வெளியுறவுத்துறையோட செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் அவர் வந்து நேத்து இந்த விமான விபத்து பத்தி ஒரு பிரஸ் மீட் குடுக்குறாரு. அந்த பிரஸ் மீட்ல கூட அவர் வந்து எடுத்தோனே ஒரு சிரிச்சுக்கிட்டு தான் ஆரம்பிச்சிருக்காரு. இது எப்படி முடியுது அவரால? அப்படின்னு சொல்லி நெறைய விமர்சனங்கள் அவர் மீதும் வைக்கப்பட்டிருக்கு.